ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலைஞரும் அதே போன்று சமூக சேவையாளரும், இலங்கையை பொறுத்த அளவில் அவர் ஒரு இலங்கை எம்ஜிஆர் என்று அனைவராலும் கருதப்படும் ஆறுமுகம் ரவீந்திரன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். நிறைய விடயங்களை நாங்கள் முதல் பகுதியில் பேசினோம். உங்களுடைய கலைத்துறை எப்படி வந்தது, கலைத்துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க, என்னென்ன சாதனைகள்லாம் படுத்தீங்கன்னு பேசினோம். இப்போ இலங்கை கலைஞர்களை பற்றி பேசணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய கலைஞர்கள் வந்திருக்காங்க, நிறைய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இப்படி பலர் வந்திருக்காங்க. எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள் போயிட்டு இலங்கை கலைஞர்களுக்கு எல்லாம் செய்ய தயாராக இருக்கோம், ஆனால் எங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஏன்னா இலங்கை கலைஞர்களுடைய ஒற்றுமை குறைவு தான். நாங்களே இப்போ நானும் இந்த துறையில் எல்லாத்தோடையுமே பழகிறது. என்ன காரணம்னு சொன்னால், இந்த நடிப்பு ஆசை அதை அவங்களோட பழக்கத்தில் அதனுடைய அவங்க போகிற வழிகளில் நாங்கள் பின்தொடர்ந்து போகிறனால எல்லாத்தோடையும் சமூகமாக நல்லா பழகிறேன். ஆனால் ஒற்றுமை குறைவு அப்படின்றது அது அப்பட்டமாகவே தெரியக்கூடிய ஒரு விடயம். அதனால் ரெண்டாவது இதுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், பொருளாதார பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த கலையை முன்னுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க விரும்பி வந்தாலும் அதை தயாரித்து அதுக்கான ஒரு மூலதனத்தை கொடுத்து அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அதை ஊக்குவிச்சு அதுக்கு ஒரு அனுசரணை கொடுத்து முன்னுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம இலங்கையில் யாருமே இல்லை. ஏன்னா அவங்க ஒப்பிட பார்க்குறாங்க, இந்தியாவுடைய தரத்தோட உங்களோட இல்லை அப்படின்ற மாதிரி வராங்க. ஆனால் இந்தியா உங்களுக்கு தெரியும், அது ஒரு வியாபார உத்தியோட கொஞ்சம் மேலோக்கி நவீன அவங்களோட முறைகளை கொண்டு செஞ்சு படுது. அது ஒரு வியாபாரத்துக்காக செய்ய, அதாவது இலங்கையில் தான் தொழில் செய்துக்கிட்டு கலையையும் செய்கிறாங்க. இந்தியாவில் அது தொழிலாகவே செய்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, அந்த அளவுக்கு அது வருமானம் இருக்குது, விரிவுபடுத்திருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு வந்த ரஜினிகாந்த் இப்போ எங்கே இருக்கிறாங்க, எப்படி வாழ்க்கை சுயசரிதையில் அவர் சொல்கிறார், இப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன்னு தெரியாமல் நான் ஒரு கண்டக்டராக இருந்தேன், இப்போ நான் வந்துட்டேன். இறைவன் அது அவங்களுக்கு அமைச்சது. இதே மாதிரி எவ்வளோ பேர் முயற்சியாளர்களை என்றைக்குமே கலைத்துறை இந்தியாவை பொறுத்தவரை கைவிட்டதில்லை. இங்கேயும் சரியான முயற்சியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான ஒரு களம் நல்ல திறமையானவர்கள் இருக்கிறாங்க. அது இதுக்கு முக்கியமாக ஊடகங்களும் இதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும். ஏன்னா இலங்கையில் திறமையான கலைஞர்கள் அவங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இதில் செயல்பட்டாலும் அதை ஊக்குவிச்சு முன்னுக்கெடுத்து மக்களிடையே அவங்கள கொண்டு போய் பிரபலப்படுத்த வேண்டிய, இப்போ என்ன இறைவண்ட கிருபையில் நீங்கள் இப்போ அழைச்சிங்க, நானும் வந்தேன். அப்போ ஓரளவு இப்போ இதை பார்க்குற நம்ம ஸ்டார் தமிழ் டிவி அவங்களுடைய நேயர்களுக்கு அவங்களுக்கு இப்போ எங்களை ஒரு அறிமுகம் கிடைக்கும். இல்லைன்னா ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்கள் பொதுவாக உள்ள கலைஞர்களுக்கு எங்களை தெரியும். அதான் இப்போ நான் இந்த கேள்வி என்னென்ன நான் கேட்டேன்னு சொன்னால், இப்போ இலங்கை கலைஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இலங்கை கலைஞர்களுக்கு இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னதுக்கு இப்போ நான் வரேன். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க, அந்த காலத்தில் மேடை நாடகங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் நடக்கும். அந்த ஒவ்வொரு நாளைக்கும் நடக்கிற மேடை நாடகங்கள் இன்று சகோதர சிங்கள மொழியிலே நடக்கின்றது. பொரல புஞ்சி தியேட்டர்னு ஒன்று இருக்குது. கிழமைக்கு அந்த ஆல் புக் பண்ண இயலாது, ஃபுல்லாக புக்கிங். ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே நடக்கிறது மேடை நாடகம். அப்போ இந்த தமிழ் மேடை நாடகத்துறை ஏன் இந்த நிலைமைக்கு ஆளான காரணம் என்னென்னு சொன்னால், அதில் நீங்கள் ஒரு மேடை நாடக கலைஞர், உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதில் ஒத்துமை தான் மிச்சம் குறைவாக இருக்குது. முந்தி போட்டுக்கிட்டு செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும், யுனைடெட் ஆர்ட்ஸ் நம்ம ராஜன் அவர்கள் சரியான நாடகங்கள் அந்த நாளில் செஞ்சுருக்கிறாரு. நம்ம அந்த தவறி போனார், அவர் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தார், நம்மளோட எலன் ராஜகுமார் அவங்களோட இருந்தது. இப்போ நம்மளோட மோகன்குமார் கலைச்செல்வன் அவர்கள் இப்படின்னு, அவரோட பேர் திரு அமர ராஜசேகரன். அவருடைய எழுதல் படித்தவர் தான், பேரை மறந்துட்டேன். ஆனால் இப்படி விஷயங்கள் அவங்க எல்லாம் முன்னுக்கு இருந்து இதை செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. போட்டு ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது. அதன் பிறகு கலைஞர்களுடைய ஒத்துமை இல்லாதனால அதுக்கு மெனக்கட்டு ஒரு ரிஹர்சல் பண்ணி வர காசு போக்குவரத்து இதுதான், அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் கொடுக்கணும் தான். நான் ஒரு தயாரிப்பாளராக நான் 2 சிடியை தயாரிச்சிருக்கிறேன். பல பாடல்களை நான் தயாரித்து சக்தி டிவிக்கும் கொடுத்துருக்குறேன். வசந்தத்துக்கும் போய் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் செஞ்சுருக்கிறேன். ஐடிஎன் முத்துச்சரத்துக்கும் அந்த நாளில் நாங்களே சொந்த காசு செலவழிச்சு தயாரிப்பாளர் இல்லை. உண்மை. தயாரிப்பாளர்கள் முன் வராங்க இல்லை. ஒரு ஆசையை கொண்டு கலை மீது ஆர்வத்தில் நாங்கள் அதுக்குரிய ஆட்களுக்கு அவங்களுக்கும் நாங்கள்
எங்களால் கையால் கொடுத்து தான் அதுகளை செஞ்சுருக்கிறோம். ஆனால் இனி அந்த காலம் இருக்குதா? இன்னும் நாள் இப்போ இந்த காலம் இப்போ கொஞ்சம் நன்மையாக வந்துகிட்டு இருக்குது. இல்லை நீங்கள் எல்லாரும் என்ன கட்டுறாங்க, ஒன்றும் காசு எதிர்பார்க்காம கலையை வளர்க்கணும்ன்ற ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்களா? தயாரிப்பாளர்கள் இல்லை, கலைஞர்கள் மனசில் இருக்கு, எனக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்ல வந்து செய்வோம். ஆனால் அதை தயாரிக்கிறதுக்கு போகிற கோஸ்ட் இருக்குது, கேமரா இருக்குது, லொக்கேஷன், சாப்பாடு இருக்குது, பிரயாண ட்ராவலிங் செலவு இருக்குது, அது ஈடுகட்ட முடியாமல் இருக்குது. ஆமாம், நாட்டோட சூழ்நிலையும் அப்படி இருக்கு. சரி, ஆனால் இன்னும் ஒரு விஷயமும் சொல்கிறாங்கண்ணா, இலங்கை கலைஞர்கள் இந்த நிலைமைக்கு ஆளானது காரணம் கலைஞர் உள்ளுக்கு இருக்கக்கூடிய வெட்டு குத்து. இது உண்மையா? இருக்கு. அதுதான் ஒருத்தர் வளர்றது இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கு. அவர் ஒன்று செஞ்சுட்டு போராட சொன்ன இவங்க எகென்ஸ்டாக அதுக்கு பண்ணுறாங்க இருக்கு. அது பல கலைஞர்கள் அந்த மாதிரி அதை பேர் அளவில் நீங்கள் குறிப்பிடாட்டே கூட நீங்கள் சந்திச்சிங்களா? சந்திச்சிருக்கேன், நான் எல்லாத்தோடு பேசுகிறேன். அல்ல, உங்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் இப்போ நடந்திருக்கா? நடந்திருக்கு. அதாவது நீங்கள் ஷூட்டிங் பண்ண போகிற இடத்துல நாங்கள் போன நேரத்திலே பல பிரச்சனை நடந்திருக்குது. பட் அதெல்லாம் சமாளிச்சுட்டு நீங்கள் போயிருக்கீங்க. இப்போ நான் ரஜினிகெல்லாம் போயிட்டு சானவாஸ் மாஸ்டரோட அங்கே ஃபாதர் போஸ் டவுன் கந்தானையில் ஒரு ஷூட்டிங் செஞ்சு கொண்டிருக்கோம். அங்கேக்கே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இவங்கெல்லாம் வேறு மாதிரி ஆட்கள் வந்து செய்கிறாங்க, கலைஞர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டுங்க. அது உங்களோட நல்லா பேசி பழகினாங்க. இன்றைக்கும் பிரபல்யமாக நான் தான் மூத்த கலைஞர்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தான் செஞ்சாங்க. நேரடியாக எங்களுக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறத பார்த்தவங்களே எங்களுக்கு இந்த விவரங்களை சொன்னார். இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம், பழகிக்கிட்டு இருக்கோம், இதை பற்றி கேட்க போகல. ஆனால் நாங்கள் அதுக்கு பிறகு போயிட்டு என்னுடைய அந்த ஐடென்டி கார்டெல்லாம் காட்டி, நான் சானாவாசம் வச்சுருந்தார், கலைஞர் ஐடென்டி நானும் வச்சுருக்கிறேன், நாங்களும் தயாரிப்பாளர்னு சொல்லி இதெல்லாம் காட்டின பிற்பாடு அவங்க பெரிய கணக்கொன்று அதுக்கு கேட்டாங்க. அதுக்கு பிறகு பேசி விஷயத்தை முடிச்சு அந்த பாடலை நாங்கள் அங்கே வெற்றிகரமாக செஞ்சது கூட கலைஞர்கள் தான். நம் கலைஞர்கள் தான். நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷனை செஞ்சு போடுற நேரம் அதில் எந்த இடத்துல மைனஸ்ன்னு பார்த்து அதை பத்திரிகையில் எழுதக்கூடிய அளவுக்கு தன்னை அவங்க வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. குறையை கண்டுபிடிக்கத்தான் நிறைய அவங்க சொல்கிறது கிடையாது. ஏன்னா தான் யாம்பவான்ன்ற ஒரு எண்ணத்தில் செயல்படக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதாவது ஒரு படைப்பு ஒன்று நீங்கள் செய்தீங்கன்னா இந்த படைப்பு நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது, இது மாதிரி நிறைய படைப்பு செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை. ஆமாம், அந்த முயற்சி கொடுக்குறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு அந்த ஆட்கள் மனம் இல்லை. அதே நேரம் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியோ ஒரு காணொலியோ செய்து போட்டிங்கன்னா அதை வந்து இப்போ இருக்க தலைமுறை வாழ்த்துறாங்க. உங்களுடைய காலகட்டத்தில் இப்போ எல்லாம் மாறிட்டு அவங்க எல்லாமே இப்போ பார்க்குற ரசிகர்கள் நல்ல முறையில் தான் இருக்காங்க. ஆனால் ஒன்றோடு உள்ள கலைஞர்கள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி, என்னடா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இன்றைக்கி வந்து இப்படி செஞ்சுட்டு போகிறானுன்ற அப்படி வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களை கூட தட்டக்கூடிய அளவுலையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் வருது தானே, பார்த்துருப்பீங்க நீங்கள். கிழமைக்கு ஒருக்கா ஷார்ட் ஃபிலிம் வருது, யாழ்ப்பாணத்துலையும் எடுக்கிறாங்க, மட்டக்களப்புலையும் எடுக்கிறாங்க, கொழும்புலையும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு இயக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இல்லை? அப்படி யாரும் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க? அப்படி கேட்டுட்டு இப்போ நாங்கள் அந்த YMCAன்னு சொல்லி அந்த மார்க்ரெட் அவங்க ஆமாம் அவங்க மீரான்னு சொல்லி குறுந்திரை அப்படியா, அப்போ அவங்க வந்து ஆமாம் அதை செஞ்சுருந்தாங்க. ஆமாம், அதன் பிறகு இப்போ நௌசாத் மாஸ்டர் அவர் இப்போ வந்து DNA அப்படின்னு சொல்லி ஒரு குறுந்திரைப்படத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ நான் என்னுடைய 36வது வருஷம் கலைத்துறையில் அதை சிறப்பிக்கும் முகமாக வந்து ஒரு 16 பாடல்கள் அடங்கிய ஒரு பென்ட்ரைவ் ஒன்று வெளியிடுறதுக்காக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு 12 பாட்டு எடுத்துட்டோம். வீடியோ பாடல் தமிழ் பாடல்கள், வீடியோ பாடல்கள், நவரசம், சோகம், காதல் எல்லாமே நிறைஞ்ச தத்துவ பாடல்கள் எல்லாமே உள்ளது. பென்ட்ரைவில் தான். ஏன்னா இப்போ வீட்டுகளில் டெக் இல்லை, அதனால் எல்லாருமே பென்ட்ரைவில். இப்போ நான் இலங்கையில் முதன் முறையாக பென்ட்ரைவ் நம்ம மொழிவாணன் அவர்கள் தான். அவர் இப்போ ஒரு போன வருஷம் அந்த பென்ட்ரைவ் வெளியிட்டார். அதில் மொத்தம் 9 பாடல்கள், 5 பாடல்கள் எனக்கு தந்திருந்தார். நான் தான் அதில் நடித்தேன். அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் இலங்கை பாடல்கள், அதுக்கு வேறு கதாநாயகி இல்லை, நம்ம தான் அது கதாநாயகன். அந்த பாடல்கள் வந்து எழுதுனது இலங்கையார், இசையமைச்சது இலங்கையர். அதை பாடுவது யாரை தயாரித்தது? மொழிவாணன் அவர்கள் தான் அதை தயாரித்தார். அப்போ அதில் அந்த பாடல்களுக்கு எனக்கு தான் ஒரு 5 பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யணும்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ நீங்கள் ஒரு 16 பாடல் தயாரிக்கிறதா சொன்னீங்க, அது எப்போ தயாரித்து வெளியிட போகிறீங்க? இப்போ நான் இன்னொரு 2-3 மாதத்தில் இப்போ அதுதான் 14 பாடல் முடிச்சிட்டோம். இன்னொரு 4 பாடல் முடிக்க வேண்டியிருக்கு.
அப்போ அது வெளியிட போகிறீங்க? வெளியிட போகிறோம். அதை கொஞ்சம் செய்யணும் 36. அப்போ அதுக்கு யார் சரி நீங்கள் என்ன செய்வீங்க? அதுக்கு நீங்கள் தயாரிப்பாளர்களை கேட்பீங்களா இல்லாட்டி நீங்களே உங்களுடைய சொந்த செலவுலே? ஆமாம், பார்ப்போம். ஸ்பான்சர் யாராவது இருந்தால் அவங்களோட மெனக்கட்டு அதை கொஞ்சம் இன்னும் மெருகுபடுத்தி செய்யலாம். விழாவாக செய்யலாம். இல்லைன்னா நம்ம பட்ஜெட்டோட நம்ம கலைஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நமக்கு தெரிஞ்ச வியாபாரத்தில் உள்ளவங்க இருக்காங்க, விரும்புகிறவங்க இருக்காங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பென் ட்ரைவ் பாருங்க. அப்போ நாங்களும் கலைத்துறையில் 36 வருஷமாக இந்த விஷயங்களை அதாவது இது வந்து உங்கள் 36 வருட கலைத்துறை பூர்த்தியை முன்னிட்டு ஒரு நிகழ்வு ஒன்று. ஆமாம். இப்போ நான் 88 89 இருந்தாலும் 90 தான் முறையான கணக்கு. 90 படி பார்த்தா கூட 36 வருடம் ஆகுது. வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அப்படி ஒரு 36 வருடம் கலைத்துறையை கடந்த ஒருவரை இங்கே அழைத்து அவரை நேர்காணல் செய்ய கிடைத்தது கூட எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. இப்போ என்னையும் இந்த இடத்துக்கு அழைச்சி என்னையும் மக்களிடையே நீங்கள் கூட ஸ்டார் டிவி ஸ்தாபனத்துக்கு பிரேமண்ணன் உங்களுக்கு நன்றி, வனமான நன்றி. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அந்த ஒரு 36 வருடம் நிறைய தடைகளை கடந்து தான் வந்திருப்பீங்க. சாதாரணமாக ஒரு கலைத்துறையில் 36 வருடம் நீடிச்சு நிற்க முடியாது. ஆனால் நான் உங்களை வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? அதாவது வேறு இன்னும் ஒருவருடைய படைப்புகளில் உங்களை நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா? அப்பாவா நடிங்க, மாமாவா நடிங்க, ஃப்ரெண்டாக நடிங்க, அப்படி கூப்பிட்டு? இல்லை, மோகன்குமார் மேடை நாடகம் செய்கிறேன்னு பல மேடை நாடகங்களில் என்ன கூப்பிட்டு இருந்தாரு. என் தொழிலோட போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. இப்போ இந்த மொழியான தயாரிப்பில் பல இது மட்டும் இல்லை, இப்போ கிட்டையில் எடுத்ததில்லை, அதுக்கு முன்னால் அவருடைய படைப்புகளையும் நான் செயல்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் யாரும் கூப்பிட்டு இது பண்ணிக்கொள்ள இல்லை. சரி சரி. ஏன்னா நானும் ஒரு டைம் இலைமறை காய் மாதிரி அந்த நேரங்களில் கலைத்துறையோடு எல்லாத்தோடு சேர்ந்து கொள்வேன். அவங்கள எல்லா நிகழ்ச்சிக்கும் போய் வருவேன். எந்த ஒரு தனிப்பட்ட வேலைகளை நான் செஞ்சுட்டு போவேன். இப்போ ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, அதையும் இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் நியாஸ் அம்சான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், கேமராமேன். இவர் வீட்டில் இருந்தால் அவருடைய திறமை அது மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எங்களோட வந்து அவரை செய்ய சொல்லுங்கள், அவரை நாங்கள் இன்னும் வெளி உலகத்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு அழைப்பை வந்து என்ன அந்த 16 பாடல்களை கேமரா பண்ணிக்கிட்டு இருக்காரு கவிமோகன். அப்படி டைரக்ஷன் வந்து நவசத் அவர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் முந்தைய டிஸ்கோ ராஜாவோட இருந்தவர். அப்போ அவர் இவர்கிட்ட கவிமோகன் கிட்ட சொல்லி அவர் எனக்கு இந்த நியூஸை தந்தார். நான் சொன்னேன் சரி, அவருக்கு இந்த செய்தியில் இன்னொரு 2 பாட்டு அவரோட செய்வோம் அப்படின்னு சொல்லி. அருமை அருமை, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.